Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்டகிரேஷன்ல சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். given in questionல இப்போ பாருங்க xy ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதை எப்படி எவாலுவேட் பண்ணணும்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் நம்ம இந்த இன்டகிரேஷனோட லிமிட் சேஞ்ச் பண்ணி இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்னன்னா இந்த இப்போ எக்ஸ் ஃபங்க்ஷன் ஒய் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த லிமிட் வந்து எது எக்ஸோட லிமிட் எது ஒய்யோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்க பாருங்க இந்த லிமிட் செக் பண்ணும்போது இது வந்துட்டு வேரியபிள்ல இருக்கு, ஒய் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஒய் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த லிமிட் வந்து எக்ஸுக்கு சொந்தமானது. இப்போ இங்க ஒய் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட். ஸோ இது எக்ஸோட லிமிட்னா ரிமைனிங் இருக்கிறது இது வந்துட்டு ஒய்யோட லிமிட். நம்ம ஈஸியாட்டு லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எது எக்ஸோடது எது ஒய்யோடதுன்னு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஒய் டிஒய் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இது எக்ஸுக்கு சொந்தமான லிமிட்னா நம்மளுக்கு இங்க டிஎக்ஸ் தான் வரணும். ஆனா இங்க டிஒய்ன்னு இருக்கு. நம்ம இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்க நம்ம ஐன்னு கன்சிடர் பண்ணலாம். ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 1 மைனஸ் ஒய் ஒய் இங்க வந்து dy இருக்கு. ஆனா இது வந்துட்டு எக்ஸுக்கு சொந்தமான லிமிட். இந்த இன்டெகிரல் வந்து எக்ஸோடது. ஸோ இந்த இன்டெகிரல் எக்ஸோடதா இருக்கிறதுனால இங்க வந்து நம்மளுக்கு dx தான் வரணும். ஸோ அதனால நம்ம இங்க dx dyன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸுக்கு சொந்தமான லிமிட்ங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய் இதுல இருந்து நம்ம இந்த மைனஸ் ஒய்யை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது பிளஸ் ஒய் ஆயிடும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட லிமிட் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய்யோட லிமிட் ஒய் ஈக்குவல் டு 0 y equal to 1. இப்போ நம்ம லிமிட் எந்த ஃபங்க்ஷனோட எது எக்ஸ் ஃபங்க்ஷனோட லிமிட் எது ஒய் ஃபங்க்ஷனோட லிமிட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணியாச்சு. இந்த 4 பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸ்டெப் 2னா வந்துட்டு நம்ம இந்த 4 பாயிண்டை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணி அதுல இருந்து நம்ம வந்துட்டு லிமிட் சேஞ்ச் பண்ணணும். லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ எக்ஸ் ஃபங்க்ஷன் லிமிட் வந்து ஒய்யா சேஞ்ச் பண்ணணும், ஒய்யோடதை வந்து எக்ஸா சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்ல சேஞ்ச் பண்றது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் ட்ரா பண்ணலாம். இதுல எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இருக்கு. ஸோ கிராஃப் இது எக்ஸ் இது y xும் yயும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க x ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 0னா எது y ஆக்சிஸ் தான் x ஈக்குவல் டு 0. அப்ப இது வந்துட்டு x ஈக்குவல் டு 0. இந்த லைன் x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்க x பிளஸ் y ஈக்குவல் டு 1. x பிளஸ் y ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஆரிஜின், இது x ஆக்சிஸ்ல இது 1 இது 2 இந்த மாதிரி இருக்கும். y ஆக்சிஸ்ல சேம் அதே மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இந்த x ஆக்சிஸ்ல 1 y ஆக்சிஸ்ல இருக்கிற 1 இந்த ரெண்டு ஜாயின் ஆகுற மாதிரி நம்ம ஒரு லைன் டிரா பண்ணணும். இந்த லைன் இதுதான் x பிளஸ் y ஈக்குவல் டு 1. நம்ம இப்போ செகண்ட் இந்த பாயிண்ட் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 0னா எது இந்த x ஆக்சிஸ் தான் y ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 1. y ஈக்குவல் டு 1னா இப்போ இங்க 1 இருக்கு. இந்த 1ல இருந்து நம்ம வந்துட்டு ஹாரிசான்டலா ஒரு லைன் டிரா பண்ணணும். இதுதான் y equal to 1. So இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னது x axisலயும் இது வந்துட்டு இந்த பாயிண்ட் 0,1 இது வந்துட்டு 1,0. நம்ம இப்போ இந்த 4 பாயிண்ட்டும் பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இந்த 4 பாயிண்ட்டும் கவர் ஆகுறது மாதிரி க்ளோஸ்டு போர்ஷன் எது இதுதான் கவர் ஆகுற மாதிரி க்ளோஸ்டு போர்ஷனா இருக்கு. இந்த போர்ஷன் நம்ம வந்துட்டு சும்மா ஒரு ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான போர்ஷனு. இதை ஷேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. கொஸ்டின்ல வந்து dx dy இருக்கு. நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு dy dxன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு dy தான் வரணும். y வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இந்த ஷேட் பண்ணிருக்க இந்த போர்ஷன்ல வெர்டிகல்ல ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம டிரா பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெர்டிகலா ஒரு ஸ்ட்ரிப் வந்து டிரா பண்ணணும். இப்ப டிரா பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரிப் இந்த நம்ம ஷேட் பண்ணிருக்க இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் இந்த கொஸ்டின்ல நம்ம இப்போ இதை i ஈக்குவல் டு அப்படியே ரைட் பண்ணலாம். லிமிட் எதுவும் ரைட் பண்ணக்கூடாது. இன்டெகிரல்
y நம்மள இப்ப எப்படி சேஞ்ச் ஆகணும் dy dx ன்னு சேஞ்ச் ஆகணும் அப்ப இங்க dy dx ன்னு வரணும் இங்க dy இருக்குன்னா இந்த இன்டெகிரலோட லிமிட் வந்துட்டு y யோட லிமிட் தான் இதுல ரைட் பண்ணணும் இங்க பாருங்க இந்த டிரா நம்ம வெர்டிகலா ஒரு ஸ்ட்ரிப் டிரா பண்ணிருக்கோம் இல்லைங்களா இதுல வந்து இந்த கீழே பாயிண்ட் எதுல டச் ஆயிருக்குன்னு பாருங்க கீழே பாயிண்ட் எதுல டச் ஆயிருக்கு y equal to 0 இந்த லைன்ல தானே டச் ஆயிருக்கு இந்த லைன்ல வந்து y யோட வேல்யூ எது y equal to 0 அப்ப இங்க லிமிட் இங்க வந்து 0 வரும் சேம் அதே இந்த ஸ்ட்ரிப் தான் இங்க மேல பாருங்க மேல வந்து எந்த லைன்ல டச் ஆயிருக்குன்னு இங்க வந்துட்டு x plus y equal to 1 இருக்கு இந்த லைன்ல டச் ஆயிருக்கு இதுல இருந்து நம்மளுக்கு இப்போ y யோட லிமிட் தான் வேணும் இப்போ x plus y equal to 1 இதுல y வேல்யூ என்னது y equal to 1 minus x இந்த x equal to இந்த பக்கம் கொண்டு வரும்போது minus x ஆயிடும் y னா y equal to 1 minus x இந்த ஸ்ட்ரிப் கீழே எங்க டச் ஆயிருக்குன்னு பாருங்க கீழே 0ல இருக்கு சோ 0 அது மேல எங்க டச் ஆயிருக்குன்னு பார்க்கணும் மேல வந்து x plus y equal to 1ல டச் ஆயிருக்கு சோ நமக்கு ரெண்டு y தான் வேணும் y equal to 1 minus x சோ அப்ப இங்க வந்துட்டு 1 minus x இப்போ y யோட லிமிட் ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் x யோட லிமிட் இங்க வந்துட்டு இப்ப நம்ம வெர்டிகலா லைன் பேஸ் பண்ணி y யோட லிமிட் ரைட் பண்ணியாச்சு x யோட லிமிட்னா ஹாரிசாண்டல் இந்த ஹாரிசாண்டல் லைனை நம்ம வந்துட்டு ஹாரிசாண்டல்ல ஒரு ஸ்ட்ரிப் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க ஹாரிசாண்டல் இங்க பாருங்க இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்னா எது 0 சோ அப்ப இது வந்துட்டு 0 இந்த ஹாரிசாண்டல் லைன் இங்க ஹாரிசாண்டல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 எண்ட் பாயிண்ட் எது இருக்கு 1 இங்க வந்துட்டு இது வந்து 1,0 தானே x ஓட வேல்யூ இதுல 1 தானே வரும் சோ அப்ப இங்க வந்துட்டு 1 இப்போ எப்படி நம்ம வந்துட்டு லிமிட் சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு பாருங்க இந்த ஸ்ட்ரிப்பை பேஸ் பண்ணி y லிமிட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்டெகிரல்ல y லிமிட் தான் ரைட் பண்ணணும் சோ y இந்த ஸ்ட்ரிப்பை வெர்டிகலா ஸ்ட்ரிப்பை பேஸ் பண்ணி y லிமிட் ரைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த ஹாரிசாண்டல் லைன் ஹாரிசாண்டல்ல ஸ்ட்ரிப் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க ஹாரிசாண்டல்ல இது வந்துட்டு இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 எண்ட் பாயிண்ட் 1ல இருக்கு சோ அதனால 0வும் 1 இப்போ நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நார்மலா டபுள் இன்டெகிரேஷன் பண்றது மாதிரி இன்டெகிரல் பண்ணணும் இன்டெகிரல் 0 to 1 ஃபர்ஸ்ட் y ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ணணும் சோ அப்ப அதோட லிமிட் ரைட் பண்ண கூடாது y dy நார்மலா இன்டெகிரேஷனோட ஃபார்முலா integral of dx equal to x integral of x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 இப்போ integral இங்க y இருக்கு y னா y power 1 இருக்கிறதா மீனிங் சோ அப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம வந்துட்டு இன்டெகிரல் பண்ணணும் இங்க x power n plus 1 இருக்கு சோ y power 1 plus 1 என்ன வரும் y square divided by 2 இந்த லிமிட் 0 1 minus x into dx equal to integral 0 to 1 next இந்த y இருக்கிற பிளேஸ்ல இந்த upper limit minus lower limit upper limit first நம்ம அப்ளை பண்ணுவோம் y இருக்கிற பிளேஸ்ல அப்ளை பண்ணும்போது 1 minus x the whole square divided by 2 minus lower limit இதுல அப்ளை பண்ணும்போது y இருக்கிற பிளேஸ்ல அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும் into dx next equal to இங்க இந்த 2 இருக்குல்ல இத வந்து நம்ம 1/2 ன்னு எடுத்துக்கலாம் இந்த 1/2 வந்துட்டு காமன் இத அப்படியே நாம இது பண்ணிக்கலாம் integral 0 to 1 1/2 நம்ம காமன் எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கு 1 இந்த 1/2 நம்ம செப்பரேட்டா ரைட் பண்ணிட்டு அப்போ 1 minus x the whole square இருக்கு 1 minus x the whole square into dx இப்போ நம்ம முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் a minus b the whole square என்ன வரும் a square minus 2ab plus b square இந்த ஃபார்முலா படி நம்ம இத வந்து இப்ப ரைட் பண்ணோம் equal to integral 0 to 1 இந்த 1/2 இங்க வெளிய எடுத்துறலாம் 1/2 1 minus x the whole square இருக்கு நம்ம இத a minus b the whole square அந்த ஃபார்முலா படி ரைட் பண்ணுவோம் இங்க a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 1 square minus 2 a value 1 b value x 1 into x x plus b என்னது x so அப்ப x square into dx equal to 1/2 integral 0 to 1 square என்னது 1 minus 2x plus x square into dx next நம்ம வந்துட்டு x function இப்போ
y ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணி அதோட லிமிட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் x ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணலாம். 1/2 நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த x ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் பண்ணும்போது இங்க பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்க்கு காமனானது இந்த dx. ஸோ அப்போ 1 into dx இன்டெக்ரல் 1 into dxனா 1 வந்து கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் ஆஃப் dxன்னு என்னது வரும் x minus 2 வந்துட்டு constant. x ஓட integration formula படி x square divided by 2 into x square என்ன வரும் x cube divided by 3. இதோட லிமிட் அப்ளை பண்ணணும் 0 1 equal to 1/2. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சாரி இதில் வந்துட்டு பிளஸ்ஸிங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் 1 இருக்கு எக்ஸோட பிளேஸ்ல எல்லாம் 1 அப்ளை பண்ணணும் 1 இன்டூ எக்ஸுக்கு 1 மைனஸ் 2 இன்டூ இங்க எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் இங்க எக்ஸுக்கு பிளேஸ்ல 1 கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1/2 1 இன்டூ 1 மைனஸ் நம்மளுக்கு வந்து இந்த 2 கேன்சல் பண்ணலாம் 1 ஸ்கொயர் என்ன வரும் 1 பிளஸ் 1 கியூப்னால 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1/2 இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 0 ஆயிடும் ஸோ 1/2 இன்ட்டு இங்க 1/3 இருக்கு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3 6 1/6 ஈக்குவல் டு 1/6. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இது பண்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.